hallelujah. Say hallelujah. Are you ready? Are you ready? Okay. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஹாய் அப்படின்னு சொல்ல நீங்கள் எல்லாம் சொல்லணும் ஹலோ. எஸ், ஷால் வி ரிப்பீட்? ஹாய், ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. இந்த வேர்டை நான் இடையில நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்? ஹாய் சொன்னால் ஹலோ சொல்லணும், ஹலோ சொன்னால் ஹாய் சொல்லணும். ஓகே, ஆர் யூ ரெடி? சத்தம் பத்தலையே. ஆர் யூ ரெடி? வெரி குட், வெரி குட். இப்போ நமக்கு கடைசியாக டீச்சர் ஷியாமலா டீச்சர் ஒரு வசனம் சொன்னாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க? யாராவது? நிறைய வசனம் சொன்னாங்க. அதில் ஒரு வசனம் சொன்னாங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அப்படின்னு ஒரு வசனம் சொன்னாங்களா? எனக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை தான் வெளிப்படுத்தினாங்க. அந்த வசனத்தில் இருந்து ஒரு 3 குறிப்புகளை வேகமாக நான் சொல்ல போகிறேன். ஆல்ஃபபெட்டிக்கல் ஐ எத்தனை பேருக்கு தெரியும்? ஆல்ஃபபெட் ஐ, இங்கிலீஷ் வேர்டு. ஏ, பி, சொல்லுங்க. ஏ, ஐ தெரியுமா? நம்ம நிறைய ஜாலியாக இருக்கோம் சொல்லுவோம், ஐஸ்கிரீம் அப்படிலாம் நல்லா ஹாப்பியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்ல. அந்த 3 ஐ, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இப்போ இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் எதுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும்னா, நாங்களாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, சண்டே ஸ்கூல் போகும்போதும் சரி, எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனம் இது. அது எங்கே இருக்குது தெரியுமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்குது. அதிகாரத்தை சொல்லுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அத்தை ஒரு தடவை நான் வாசிக்கிறேன், அக்கா ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனிங்க எல்லாரும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் வசனம். இந்த வசனத்தில் இருந்து ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லித்தரேன். சரியா? நீங்கள் எப்போ படிக்க உக்காந்தாலும், லிசன், எப்போ படிக்க உக்காந்தாலும் நீங்கள் முதல்ல அழைக்க வேண்டிய ஒரு நபர், அழைக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னா நம்மளோட ஏசப்பா. யாரை நம்ம கூப்பிடணும் படிக்க உக்காந்ததும்? அப்போது ஃபஸ்ட்டு ஐ, இன்வைட். சொல்லுங்க, இன்வைட். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே ரிப்பீட், இன்வைட். ஸோ நம்ம ஏசப்பாவை என்ன செய்ய போகிறோம்? படிக்க உக்காந்ததுமே இன்வைட் பண்ண போகிறோம். எப்படி இன்வைட் பண்ணோன்னா, ஏசப்பா நான் படிக்க உக்காடுறேன், என் கூட உக்காந்துக்கங்கப்பா, நான் ஞானத்தில் குறைவு உள்ளவன் தான், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லித்தாங்கன்னு நம்ம ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். அப்போ முதல் ஐ என்ன? இன்வைட். நல்ல பெரிய பிள்ளைகளாக இருக்கீங்களா, சொல்லலாம் இன்வைட். சொல்லுங்கள், இன்வைட். செகண்ட் ஐ என்னன்னா, இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யார்கிட்ட சொல்லணுமா? ஏசப்பா கிட்ட சொல்லணும். அப்போ 2வது ஐ, இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன செய்யணும்? இன்ஃபார்ம் பண்ணுங்க. யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறோம்? ஏசப்பா கிட்ட. இது பெரியவங்களுக்கும் பொருந்தும். பெரியவங்களுக்கு பொருந்துகிற விஷயங்கள் நம்ம பாஸ்டர் இப்போ சொன்னாங்கள்ல, கப்பல் சம்பவம், அந்த காரியங்களுக்கு பொருந்தும். அப்போ நம்ம ஏசப்பாட்ட என்ன செய்ய போகிறோன்னா, இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னன்னு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம்? ஏசப்பா எனக்கு ஞானம் இல்லை, ஞான குறைவாக இருக்குது, எனக்கு என்ன செஞ்சுருங்க, ஞானத்தை கொடுத்துருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஐ இன்வைட், செகண்ட் ஐ, ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ, செகண்ட் ஐ, தேர்ட் ஐ பார்த்துடலாமா? தேர்ட் ஐ இன்வால்வ். சொல்லுங்க, இன்வால்வ். வாட் யூ மீன் பை இன்வால்வ்? இப்போ நம்ம ஏசப்பாவை கூப்பிட்டுட்டோம்,
நம்ம படிக்கும்போது யார் வந்து உக்காந்துட்டா? ஏசு சுவாமி வந்து உக்காந்துட்டாங்க. ஏசப்பாட்டா நம்ம சொல்லிட்டோம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய கொஸ்டின் இருக்குது, ஒன்றுமே புரியலை, ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருக்குது, நியூமரல்ஸாக இருக்குது, எனக்கு எதுவுமே புரியலை, இதை நீங்கள் என்ன செஞ்சு கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பான்னு நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ ஏசப்பா என்ன செய்வாங்க? கேட்டுட்டு சும்மா இருந்துருவாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த வசனம் என்ன சொல்லி முடிக்குது? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் உனக்கு என்ன பண்ணுவாங்களாம்? அந்த ஞானத்தை தந்தருளுவார் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் புரியலன்னா 2 times 3 times டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க. இதே நீ 4th டைம் போய் கேட்டு பாரேன், கண்டிப்பாக உன்னை திட்டுவாங்க. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், யாருனாலும் 2-3 times they will teach. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க? கண்டிப்பாக திட்டுவாங்க. ஆனால் ஏசப்பாட்ட நீ எத்தனை முறை கேட்டாலும் ஏசப்பா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானத்தை தருவாங்க. அப்போ ஏசப்பா நமக்கு ஞானத்தை புகட்டும் போது நம்ம இன்வால்வ் ஆயிடணும். நீங்கள் சொல்லித்தரீங்க, சரி ஏசப்பா நான் என்ன செஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம இன்வால்வ் ஆயிடணும். இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக ஏசப்பா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவாங்க. அப்போ ஃபஸ்ட் ஐ சத்தமா, செகண்ட் ஐ, தேர்ட் ஐ இன்வால்வ். இது இப்போ பாஸ்ட் நமக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்கல்ல, கப்பல் கதை. இப்போ அந்த கப்பலில் ஒரு பிரச்சனை, வாழ்க்கைன்ற கப்பலில் கடைசி வரை என்ன தான் இருக்கும்? பிரச்சனை இருக்குது. இப்போ குழந்தைங்க உங்களுக்கு படிக்கிறது ஒரு பிரச்சனை, பரீட்சை எழுதுறது பிரச்சனை, மார்க் வாங்குற பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. பெரியவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை வாழ்க்கைன்ற கப்பலில் நம்ம யாரை இன்வைட் பண்ணணும்? ஏசப்பாவை. அப்போ ஃபஸ்ட்டு ஐ வாழ்க்கைன்ற கப்பலில் ஏசப்பா நீங்கள் வாங்க, என்னோட கப்பலுக்கு நீங்கள் வாங்கன்னு நம்ம அழகாக அன்பாக பிரியமாக ரொம்ப லவ்வபுளாக ஏசப்பாவை அழைக்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக என்ன செய்வாங்க? நம்ம கப்பலுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் கப்பலில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை நம்ம யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்? ஏசப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி தானே? இங்கே நட்டு கலண்டுருச்சு, அங்கே போல்ட்டு கலண்டுருச்சு, இங்கே கீழ்த்தட்டு உடஞ்சிருச்சு, அங்கே டேமேஜ் ஆயிடுச்சு, இங்கே லீக்கேஜ் ஆகுது, இப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஏசப்பா என்ன செய்வாங்க? ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. கவனிக்கணும், இங்கே முடிக்க போகிறேன், சரியா? இப்போ ஏசப்பாவை கப்பலுக்குள்ளே அழைச்சிட்டோம், விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ ஏசப்பா என்ன செய்வாங்க? கப்பலில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் பட்டிட்டிங்கரிங் பார்ப்பாங்க. என்ன பிரச்சனை, என்ன கலண்டுருக்கு, என்ன போல்ட்டு போயிடுச்சு, எங்கனக்குள்ள பிரச்சனை இருக்குன்றதை ஏசப்பா கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அப்போ நம்ம சும்மா கை கட்டி நின்று பார்த்துட்ருக்கலாமா? ஏசப்பா சர்வீஸ் பண்ணும்போது நம்ம சும்மா கை கட்டி நின்று பார்த்துட்ருக்கலாமா? வி ஷுட் இன்வால்வ். அப்போ ஏசப்பாட்ட கேட்கணும், என்ன ஏசப்பா எடுத்து தரணும்? இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணுமா, இந்த ஸ்பேனர் வேணுமா, நான் எடுத்து தரேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. அப்போ நானும் என்ன செய்வேன்? நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் கீழ்ப்படிவேன். அப்போ என்னோட இன்வால்மெண்ட்டை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பாவோட ஹெல்ப் உனக்கு கிடச்சிடும். நம்மளோட இன்வால்வ் மட்டும் சேர்ந்து கடைசியாக என்ன கிடச்சிரும்? ஒரு பெரிய சக்ஸஸ் நம்மளோட லைஃப்பில் கிடச்சோம். அப்போ 3 ஐ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது, படிக்க உட்காரும்போது இந்த வசனத்தை சொல்லி படிங்க. காலையில் எழுந்ததும் இந்த வசனத்தை சொல்லுங்கள். எப்பெல்லாம் எக்ஸாமுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் சொல்லுங்கள். ஏசப்பா கண்டிப்பாக நம்முடைய பரீட்சையில், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரது நிச்சயம். 3 ஐயோ கடைசியாக சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு ஐ, செகண்ட் ஐ, தேர்ட் ஐ. பெரிய கைதட்டு ஏசப்பா கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச்.